திருட்டு தேவடியா பையன் யமன் அவன் எங்க இருக்கின்றான் பார்த்து அவனை வத என்று வதைத்து உத என்று உரைத்து மிதி என்று மிதித்து அவனை சாணி வர பிடித்தெடுத்து அவனை நம்முடைய அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். தத்துவம் தளர்ந்து அந்த தென்திசை வந்துவிட்டோம் அல்லவா? எங்க இருக்கிறாரை பாருங்கள். மங்களம் உண்டாகட்டும். எழுந்திருங்கள் இருவரும். ஆட்டா எரிக்கண்ணா சிங்க பல்லாம் என்னுடைய வாதத்தை ஆதாரமாக சேவித்தபடினால் எரிக்கன் சிங்கமுக்கன் கோடாரி பள்ளன் இப்படி சொல்லத்தக்க தூதுவர்கள் எல்லாம் நீரோடி காலமாக வாழ்ந்திருப்பீர்கள். எழுந்திருங்கள். ஆனால் தூதுவர்களே
இந்த சபையுடமாகத்தானே கர்ப்பாராகி வரும்போது யார் என்று கவனித்தீர்கள்? இந்த சோமராபுரி பட்டணத்தை கவத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய நான் தான் உயிர்களுக்கு பாவ புண்ணியங்களை பார்த்து அவரவர் செய்த கர்மா வினைகளை பார்த்து தக்க தண்டனை கொடுக்கக்கூடிய ராஜ பதவியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நீதி தெய்வாத எமக்கோ தர்மராஜர் என்ற பட்டம் உண்டு. ஆனால் நான் தான் யம தர்மராஜன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அடே அட மேரு கிரியை நமது குண்டர்களும் சித்தர்களும் இருக்கும்படி நமது ராஜ்யத்திலே நான் அரசாட்சி எப்படி செய்கிறேன் என்றால் நீதி தவறாமல் படிக்கு இருக்க வேண்டும். மயிலுடைய இறகிலே மலை மேலே கட்டி தொங்கும். என் அருகினிலே சந்தன குடும்பாவது கொதிக்கும். ஆழ்வா சக்கரம் என்பது அருகினிலே சுயண்டே கொண்டு இருக்கும். எதிரினிலே நான் தவறு செய்வேனானா அந்த சக்கரமும் அக்னி குழும்பும் எரித்துவிடும். மலையானது தலைமேல் விழுந்து என்னை அழித்துவிடும். அதை நீதி தவறாமல் படிக்கு நான் செய்ததால் எனக்கு யம தர்மராஜன் என்று பெயர். அது மட்டுமல்ல, இன்னும் தெரிவிக்கிறேன். தர்மத்தில் மனம் வைத்து தர்மத்தில் மனம் வைத்து அருமையாக ஆட்சியானது நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்க வேண்டும் அல்லவா? ஆகினால் எனது இன்று தர்பாரிலே நம் பாவ கணக்குகளை பார்த்து கரெக்டாக நமக்கு கணக்கை ஒப்படைக்கக்கூடிய சித்திராகுப்தனை வரவைத்து நாம பாவ புண்ணியங்களை உயிர்களுக்கு ஏற்றவாறு நாம் தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லவா? புறப்படுங்கள், சீக்கிரம் அழைத்து வாருங்கள். Wait.
வருகின்றேனே, நான் யார் என்று உனக்கு தெரிகிறதா? எனக்கு தெரியும். இந்த சபைக்கு சொல்லுங்க. சொல்கிறேன் கேள். அந்த சமணாபுரி பட்டத்தை தவத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய யம தர்மராஜரின் சமஸ்தான கணக்கு பிள்ளையாக இருக்கும் சித்திரகுப்தன். எந்த கணக்கு? இந்த நதி பாவ கணக்கா இல்ல வந்து நம்ம நோட்ல போடுவோமே அந்த கணக்கா? பாவ கணக்கு. தலையெழுத்து. உன்னுடைய தலையெழுத்து. உன்னுடைய தலையெழுத்தே என் கையில் உள்ளது. சரி, என்னோட தலையெழுத்து கொஞ்சம் சொல்ல. தேவரகசியம், அதை சொல்லக்கூடாது. சரி, ஓகே. அதுவும் தவிர பாதாள மத்திய சொர்க்கமா சொர்க்கம், மத்தியம், பாதாளம், மூன்று லோகங்களிலும் நான்முகனாகிய பிரம்மனால் சிருஷ்டி படைக்கப்பட்டு அவர்களின் பாவ கணக்குகளை அவ்வப்போது யம தர்மராஜரின் சபையில் சொல்லும் மலனை பெற்றிருக்கிறோம் அல்லவா? அதுவும் இன்று நாளிலோ நாம் உலக ஜீவகோடிகளின் கணக்குகளை சரியாகத்தான் சபையில் சொல்லும் பொருட்டு அதிகாலையில் எழுந்து ஸ்தாபன ஜப தபங்களை முடித்துக் கொண்டு கைலாயம்பதியாகிய முக்கந்தாய் முதல் கடவுள் ஒப்புல்லா பரம்பொருளாகிய உமாதேவி நாதனை பூஜை செய்து கணக்கு கட்டுகளை எடுத்துக்கொண்டு சபையிடமாக செல்ல வேண்டும் அல்லவா? அதுவும் தவிர பட்டு வசீரம் கணக்கு கட்டுகளை எடுத்துக்கொண்டு நாம் யம தர்மராஜனின் சபைக்கு வந்துவிட்டோம் அல்லவா? இன்று அவரை கண்டு வணங்கி நாம் கணக்குகளை தொடருவோம். ஓ அரசே, திசையெல்லாம் புகழும் தென் திசை
புகழ்கோள் மகிழ்வனே கர்மா உசிதமே உன்னை வருகிறேன் பார்த்து அரசே உந்தன் பாதமே உங்களுடைய சித்திரகுப்தன் அநேக கோடி வந்தனம் அரசே. திக்கெல்லாம் புகழ் பரப்பி தென் திசை தலை வணங்கத்தானே நீதிமுறை தவறாமல் செங்கோல் நடத்தி புகழ் பெற்று விளங்கும் பிரபு என் சித்திரகுப்தன் திருப்பாத கமல்களையும் அணுகிறேன். மங்களம் டாக்டர் நடந்துரும் சித்திரகுப்தா ஆனா வந்தடிப்பான் இந்த தென் திசையை நீயோ எனக்கு மந்திரியாகவும் எனக்கு தக்க நேரத்தில் நீதி தவறாமல் படிக்கு ஆட்சி புரிவதற்கு ஆலோசனையாகவும் இருந்து என்றென்றைக்கும் நல்ல நேர்மையான புத்தியோடு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தோடு வாழ்வாய் என்றும் சித்ராகுப்தா. சித்ராகுப்தா, நேற்றைய தினத்தில் நமது தூதுவர்கள் கவர்ந்து வந்த உயிரானது அந்த இவங்கள் எல்லாம் என்னென்ன தவறுகள் செய்தார்கள், எப்படிப்பட்டவர்கள், அவர்களை என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை, நல்லது செய்தானா கெட்டது செய்தானா இல்லை தவறான முறையில் நடந்தானா தீய செயலை செய்தானா எனக்கு தெரிவிக்க வேண்டும் சித்ராகுப்தா. அதே திங்கிலேயர்களே எங்க போட்டாங்க ரெண்டு பேரும் பழகி ஓட்டுவாங்க. அதான் நேற்றைய தினம் பிடித்து வந்த பாவம் செய்தவர்களை முதலில் எவன் இருக்கிறானோ அவனை அழைத்து வாருங்கள். இவர் என்ன தவறு செய்தார் என்றால் இவர் பேர் தான் தண்டாம்பட்டில் குமரேசன். இவர் என்ன செய்தார் என்றால் மன்னர் குல உயர்ந்த வம்சத்தில் பிறந்தும் ஆட்சி முறை அந்தஸ்தியாவும் அவனுக்கு கிடைக்கும் அக்கிரமாட்சி நடத்தினான். நல்லோர் நேசம் இல்லாதவன் குடிமக்களை சித்திரவதை செய்தான். கல்லடி அடித்து வரி வாங்கினான். அரசே அப்படியா? தானம் தர்மம் என்பது எல்லளவும் கிடையாது. இவன் ஒரு ஈயாத லோபி. தனக்கு ஒரு நீதி பிறருக்கு ஒரு நீதி என்று யோசிக்க நயவஞ்சகன் இவன். என்ன தண்டனை கொடுக்கலாம் அரசே? ஆனால் சித்ராகுப்தா
குடிகளுக்கு அதிகமான வரிகளை வாங்கி துன்புறுத்தினால் இவனை சித்திரவதைப்பட்டு பின் தலையிலே கொதிக்கும் எண்ணெயை விட்டால் அது புண்ணாகி உடம்பெல்லாம் ஈ எறும்பு முச்சு புழு வச்சு இறக்க வேண்டும். இவனை கொண்டு போய் உடனடியாக எண்ணெயை கொதிக்க வச்சு தலையில் கூட்டுங்கள், புறப்படுங்கள். அப்படியா அரசே? கிங்கிலேயர்களே, இவனை அழைத்து செல்லுங்கள். கிங்கிலேயர்களே, பசங்க வர பார்த்து கூப்பிட்டு சொல்ல இது வட்டம் என்ன போடா போய் அரசியல் கேளுங்க அடுத்து எவன் இருக்கிறான் அவனை அழைத்து வாருங்கள். சிறைச்சாலையில் அழைத்து வைப்பவனை தாருங்கள். கிங்கிலேயர்களே, அழைத்து வாருங்கள் அவனை. இழுத்து வாருங்கள். அரசே, இவன் பெயரோ காணிப்பாடி மகேந்திரன். இவன் என்ன தவறு செய்தால் கலைத்து வந்தவருக்கு பெரிய பணக்காரன். 7-8 மாளிகை, எடுபடி ஆட்கள் ஏராளம், 700 ஏக்கர் நிலபுலன். இவ்வளவு இருந்தும் காக்கா ஓட்டாதவன் கலைத்து வந்த ஐயா என்று 1000 தடவை கெஞ்சினாலும் கஞ்சி ஊற்ற மாட்டான். கவியாய் தவித்தாலும் தண்ணீர் கொடுக்க மாட்டான். கஞ்சி என்று கேட்பவர்களை கன்னத்தில் அடிப்பான். தண்ணீர் கேட்பவர்களை மழையை கொட்டுவான். பிச்சை என்று கேட்க வந்தால் அவர் மீது நாயை உசுப்பி கடிக்க செய்வான். இவன் வீட்டு கதவு எப்போதும் சாத்திப்பட்டே இருக்கும். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அரசே? என்னவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் தெரிவிக்கிறேன். அடே நீதியை தவறாக இவனோ அரும்பசி என்று வருவாருக்கு அன்னமளிக்காமல் இறக்க குணம் இல்லாதவனை இவனை அட அக்கினிக்க மத்தியிலே எரிகின்ற அக்கினி கம்பத்திலே இவனை ஈழாத லோபியை, இரக்கமில்லாத பாவியை, அருபசிக்கு அன்னங்கள் கொடுக்காத துரோகியை, தாகத்தை தீர்க்காத தண்ணீர் கொடுக்காத கருமி லோகியை இன்னவனை கொண்டு போய் அக்கினி கம்பத்திலே கட்டி இவனை சித்திரவதை செய்யுங்கள், புறப்படுங்கள். குற்றம் செய்தால் மன்னனே கேளு, இந்த மங்கையும் கண்ணை கொண்ட மன்னவனால் சீனி வாய் அந்த பொன்னினை தந்தால் அங்கு புலவனையும் சேர்ந்து அநியாயங்கள் செய்த அறிவை மாபாவிதானே. மகாபிரபு நிற்கின்றாலே இந்த கல்
தள்ளி பெரிய இடத்தில் பிறந்து பெரிய இடத்தில் வாக்கப்பட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்தவள் அரசே. அப்படியா? அவளிடத்தில் கட்டியவனுக்கு அடங்கா பிரியாக வாழ்க்கை நடத்தினாள். இவளை வளர்த்தாற் பாரி இவளுக்கு வாய்த்த கணவனும் மிகவும் பொறுமைசாலி அரசே. கொண்டவனை விட்டு கண்டவனை காதலித்த காதகி உன்னும் பொருளும் கொடுத்தால் சித்திரகுப்தா, நீ கூறுவது சரிதான். செய்திருப்பால் போல் இருக்கிறது. என் மீதே சாய்கிறாள் என்னவள். பொருளையும் கொடுத்தால் உலகனையும் சரிவிட்டு விடுவாள் இவள். வெள்ளவும் போல் நடித்து இவள் நயவஞ்சகம் செய்கிற காதகி இவள். இருக்கட்டும். என்னவளை என்ன செய்ய வேண்டும் என்றால், அட பாம்பு கோயில் தள்ளி மலைக்கலைய வலைய பாம்பு கோயில் தள்ளி மலைக்கலைய வலையோ பாம்புகளை விட்டு கடிக்க முத்தையிலே பாம்புகளை விட்டு கடிக்க முத்தையிலே பட்ட பட்டாயாக ராதை நல்லே தூதுவர்களே, என்னவளை இப்படிப்பட்டவளை சும்மாக இருக்கக்கூடாது. இவளுக்கு 3 தண்டனையாக அனுபவிக்க வேண்டும். எப்படி என்றால், பாம்புகளை குழியிலே தள்ளி விஷங்கள் கடித்து பிடித்து அலைய வேண்டும். அதன் பிறகு அவளுடைய உடம்பில் இருக்கும் செதையெல்லாம் கத்திக்கொண்டு அறுத்து சாக்க கழுவிக்கு போட வேண்டும். அன்னவளை ஏகப்பட்ட சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும். புறப்படுங்கள் என்னவளை இழுத்து என்னடி ஆசை? ஒரே ஒரு ஆசைனா அதை மட்டும் நிறைவேற்றுங்க. அப்படி நீங்க என்ன பண்ணுங்க? என்ன ஆசை தெரியலையே. எனதுடைய தீர்ப்பை என்றுமே மாற்ற முடியாது. எப்படி என்றால், சொந்த தம்பி என்று பாராமல் எனக்கு அந்த சனி பகவானே காலை வடித்தவன் நான். அப்படிப்பட்ட நீதி அரசன் நான். யாருக்கும் வஞ்சனை செய்ய முடியாது. உடனடியாக இவளுக்கு கொண்டு போய் எதிர்த்து பேசியதால் இவளுக்கு இன்னொரு தண்டனையும் கொடுங்கள். இல்ல முடியாது. அந்த ஆசை நீங்க நிறைவேற்ற மட்டும்தான் நீ போய் நிறைவேற்றுவா. அவனா சரிபட மாட்டான். நீதான் வேணும். உன்னுடைய அந்த உடம்பா எனக்கு ரொம்ப புத்திக்குது. எனக்கு அதனால நீதான் வேணும். ஒரே ஒரு முத்தம் மட்டும் குத்துருங்க. சித்ராகுப்தா, என்னவளுக்கு காம வெறியேறி இவள் இப்படி செய்ததால் இவளை அடுத்த பிறவியிலே இவளோ சுத்தமாக இல்லாமல் படைக்கும்படியாகத்தானே அவள் ஆத்மாவை இறைவனிடத்தில் அனுப்பி இவளை சாமியாராக்க போங்கள். ஆமா அரசே, இல்ல நீங்க இல்லாம பரவாயில்ல. அவன் மட்டும் எனக்கு வேணும். என்ன சொல்றேன்னு பாத்தீங்களா? பாதகி, இப்போது உன் மரியாதையாக சென்று விட்டால் உனக்கு உயிர் மிச்சம் இல்லையே. அரசே, கணக்கை கொஞ்சம் சரிபாகட்டுமா? நானு பாருங்க, ஒரு கால் தப்பா சொல்லிட்டு மீறிக்குது. பார்த்தா நல்ல பொண்ணு மேற்கா தெரியுதா? கொஞ்சம் பாகட்டுமா? பாருங்கள். கொஞ்சம் பார்த்து சொல்லலாம். அரசே, சரியாக படித்து எனக்கு நன்றாக கூறு.
அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இவளை பார்த்தால் அப்படிப்பட்டவன் மேல் தான் தெரியவில்லை. நல்லா கொஞ்சம் கண்ணை கொஞ்சம் நல்லா விலைக்கு பாரு. அப்ப கால கணக்கு முடியாமல் ஆக்சிடென்டில் ஆகி இவளை கொண்டு வந்து விட்டார்களா? அரசு அப்படிலாம் இல்ல அரசு. ஏதோ எங்க தவறு நடந்துகிறது என்னவென்று பாருங்கள். என்ன ஆயிடுச்சு? லாரி ஆயிடுச்சு, இல்ல ஆட்டோ ஆயிடுச்சா? அரசே, அரசே, கணக்கு சரியாக தான் இருக்கிறது அரசே. ஏய், இவள் கள்ளி அல்லவா? அதற்கு நீயும் கொஞ்சம் அசருகிறாய். டேய், எம்மையே இவள் ஆட்டி வைக்கிறாள் என்றால் இவள் எப்படிப்பட்டவனையும் தப்படி போட்டு தலங்க வைப்பாள். ஆமாம் அரசே. சித்ராகுப்தா, உனக்கு கரெக்டாக இருக்கிறது. உனக்கு வந்து கண்தான் ஏதோ உனக்கு வித்தியாசமாக தெரிகிறது. அரசே, அப்படியெல்லாம் இல்ல அரசே. இருக்கட்டும். பார்ப்பதற்கு நல்ல பெண். தூதுவர்களே, சொல்லுங்க சார். உடனடியாக இவளை கொண்டு போய் பாம்பு குயிலே தள்ளி கடிக்க செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இவளை அக்கினி குழம்பிலே, சந்தன குழம்பில் கொதித்துக் கொண்டு இருக்கும் அக்கினி குழம்பிலே தள்ளி இவளை சித்திரவதை செய்யுங்கள்.